அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லோருடைய வாழ்விலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் கடந்த சில வாரங்களாக கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் என்ற சத்தியத்தை நாம் வேதத்திலிருந்து தியானித்து வருகிறோம். குறிப்பாக கடந்த 2 வாரங்களாக யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்திலிருந்து கர்த்தர் இஸ்ரேல் ஜனங்களுக்காக யுத்தம் பண்ணி செங்கடலிலே கர்த்தர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு பார்வோன் மற்றும் எகிப்தியர் கையிலிருந்து அவர் தந்த அந்த ஆச்சரியமான இரட்சிப்பின் சம்பவத்திலிருந்து நாம் தேவனுடைய வார்த்தையை தியானித்து வருகிறோம். இந்த நாளிலே அதை தொடரப் போகிறோம். வாசிக்கிறேன் உங்களுக்கு. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 14 16 வசனம் வரைக்கும் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. நீ உன் கோலை ஓங்கி உன் கையையும் சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்துவிடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். தேவ பிள்ளைகளே, யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த அருமையான வாக்குத்தத்த வார்த்தையிலிருந்து நாம் தேவனுடைய சத்தியமாகிய கர்த்தர் எப்படி நமக்காக யுத்தம் செய்கிறார் என்பதை நாம் பார்த்து வருகிறோம். கடந்த 2 வாரமாக நாம் 2 சத்தியத்தை பார்த்தோம். இந்த சம்பவத்திலிருந்து இன்றைக்கு கர்த்தர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு செங்கடலிலே பார்வோன் கையிலிருந்து தந்த அந்த ஆச்சரியமான இரட்சிப்பை குறித்து விவரிக்கும் இந்த சம்பவத்திலிருந்து 3வது சத்தியத்தை நாம் இன்றைக்கு என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, எங்கே இந்த யாத்திராகமம் 14:14 பாருங்கள், இஸ்ரேல் ஜனங்கள் பார்வோன் தங்களை பின்தொடர்ந்து வந்து இப்பொழுது தங்களை அழிக்கும்படி தன்னுடைய சகல படையோடு வருகிறான் என்பதை இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாரும் பாருங்கள், செங்கடல் அருகாமையில் கிட்டத்தட்ட 20 லட்சம் மக்கள் அங்கே கூடாரம் போட்டு பாருங்கள் அங்கே தங்கி இருக்கிறாங்க. இஸ்ரேல் மக்கள் தங்கி இருக்கிறாங்க. இப்போ பார்வோன் பார்த்திங்கன்னா வேகமாக தன்னுடைய சகல சிறந்த ரதங்களோடு குதிரை வீரர்களோடு தன்னுடைய இராணுவத்தோடு இஸ்ரேல் ஜனங்களை எப்படியாவது மறுபடியும் பிடித்து அவர்களை ஒன்று அடிமைப்படுத்திடணும் அல்லது அவங்கள அழிச்சிடணும்னு சொல்லி பின்தொடர்ந்து வருகிறான். இஸ்ரேல் ஜனங்கள் அதை என்ன செய்கிறாங்க பார்க்குறாங்க. பார்த்த உடனே அவங்க பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால் பாருங்கள், அவங்களுடைய இருதயம் சோர்ந்து போய் மரணத்தின் வார்த்தைகளை பேச ஆரம்பித்து விடுகிறது. உடனே தான் அதற்கு பதிலாக அந்த ஜனங்களுடைய பயத்தை பார்த்து தான் மோசே பாருங்கள் இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து பேசுகிறார். என்ன பேசுகிறாரு? நம்ம எல்லாரும் அறிந்த வார்த்தைகள். பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று சொல்லி இந்த வார்த்தைகளை பாருங்க மோசே இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து பேசி அவர்களை என்ன செய்கிறான், திடப்படுத்துகிறான். இப்போ இந்த வார்த்தைகளை பேசி முடித்த உடனே அடுத்தது பாருங்கள், உடனே நம்ம 15வது வசனத்தில் ஒரு காரியத்தை பார்க்குறோம். என்னது? மோசே ரொம்ப தைரியமாக ஜனங்களை பார்த்து பேசிட்டாரு. ஆனால் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் இப்போ இருக்கிற சூழ்நிலையை கடந்த நிகழ்ச்சியிலே நாம் என்ன செய்தோம், பார்த்தோம். பாருங்க, இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தின் எல்லையிலிருந்து வெளியே புறப்பட்டு கானான் தேசத்தை நோக்கி ரொம்ப நேராகவும் செல்லும் பாதையாகிய அந்த பெலிஸ்தர்களுடைய தேசத்தின் வழியாக போகாமல் கர்த்தர் அவங்களை கொஞ்சம் என்ன செய்கிறாரு, வேறு பாதையில் கொஞ்சம் வனாந்தர பாதையை நோக்கி இஸ்ரேல் ஜனங்களை என்ன செய்கிறாரு, வழி நடத்துகிறார். ஏன்னா இஸ்ரேல் ஜனங்கள் இந்த பெலிஸ்தர்களோடு யுத்தம் பண்ணுறதுக்கு அவங்க ஆயத்தமாக இல்லை அப்படிங்கிறத கர்த்தர் என்ன செய்கிறார், காண்கிறார். கண்டு பாருங்க, யாத்திராகமம் 13ஆம் அதிகாரத்தில் பாருங்க
கர்த்தர் அதை என்ன செய்கிறாரு சொல்கிறாரு. இந்த இஸ்ரேல் ஜனங்கள் வந்து யுத்தம் பண்ணுறதுக்கு இன்னும் ஆயத்தமாக இல்லை, அதனால் இவங்க பெலிஸ்தர் வழியாக போனால் மறுபடியும் எகிப்துக்கே என்ன செய்கிறாங்க, பின்னிட்டு திரும்பி போயிடுவாங்கன்னு சொல்லி அவரில் என்ன செய்கிறாரு, கொஞ்சம் யுத்தம் இல்லாத ஒரு வனாந்திர பாதையிலே கர்த்தரை என்ன செய்கிறார், அவரில் நடத்துகிறார். அப்போது பாருங்கள் தேவ பிள்ளைகளே, அதனால் பார்த்திங்கன்னா இப்போது பொதுவாக கானான் தேசத்துக்கு போகிற பாதை வழியாக போகாமல் இப்போ கொஞ்சம் கர்த்தர் வேறு பாதையில், அதுவும் பார்த்திங்கன்னா நேராக செங்கடல் இருக்கும் அந்த பாதையை நோக்கி கர்த்தர் இஸ்ரேல் ஜனங்களை என்ன செய்கிறார், வழி நடத்தி விடுகிறார். அதனால் இப்போது இஸ்ரேல் ஜனங்கள் எந்த இடத்துல நிற்கிறாங்க, முன்னாடி செங்கடல், இடது பக்கம் திரும்பினா மலை பகுதி, வலதுபுறம் திரும்பினாலும் மலை பகுதி, அவர்களுக்கு முன்னாக மட்டும்தான் இந்த பார்வோன் தன்னோட ரதங்களோடு வருகிற அந்த பாதை வழியை மட்டும்தான் அவங்க அந்த பகுதியை விட்டு என்ன செய்ய முடியும், வெளியே போக முடியும். ஆனால் அந்த வெளியே போகிற ஒரே பாதையும் இப்போ பார்வோன் தன்னுடைய இராணுவத்தோடு என்ன செய்து விட்டான், அடைத்து விட்டான். இப்போ இஸ்ரேல் ஜனங்கள் எங்கேயுமே போக வழி இல்லாமல், வழி இல்லாத ஒரு சூழ்நிலையில், ஒரு சிறைப்பட்டு போன ஒரு மிகவும் நெருக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் இப்போ என்ன செய்கிறார்கள், சிக்கி கொண்டு விட்டார்கள். அப்போது இந்த சூழ்நிலையில் தான் மோசே ஜனங்களை பார்த்து என்ன செய்கிறார், பயப்படாதீங்க, கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு செய்கிற ரட்சிப்பெல்லாம் பாருங்கன்னு தைரியமாக என்ன செய்யிட்டார், ஜனங்களை பார்த்து பேசிட்டார். ஆனால் பேசி முடித்த உடனே இப்போ பாருங்கள், மோசேக்கே ஒரு நிமிஷம் கொஞ்சம் அடுத்து சந்தேகம் வருது. ஆண்டவரே, அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள், 15வது வசனத்தில் பார்த்திங்கன்னா மோசே கர்த்தரை நோக்கி முறையிட ஆரம்பிச்சிருக்கார். உடனே கர்த்தர் மோசையை நோக்கி சொல்கிறாரு, நீ என்னை பார்த்து ஏன்பா முறையிட்டுக்கிட்டு இருக்க, ஜனங்களை பார்த்து நீங்கள் புறப்பட்டு போங்க, செங்கடலை நோக்கி புறப்பட்டு போங்கன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கர்த்தர் மோசையின் இடத்துல சொல்லிவிட்டு, அடுத்தது பாருங்கள், இப்போ தான் கர்த்தர் மோசையின் இடத்துல ஒரு ஆச்சரியமான காரியத்தை என்ன செய்கிறார், செய்ய சொல்லுகிறார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த இடத்திலிருந்து கர்த்தர் எப்படி இஸ்ரேல் ஜனங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார் என்ற சத்தியத்தை நாம் என்ன செய்ய போகிறோம், ஒன்றாக என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். எப்படி கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார்னு பாருங்கள், வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டாச்சு. இப்போ கர்த்தர் நடைமுறையில் இங்கே இஸ்ரேல் மக்களுக்காக எப்படி யுத்தம் பண்ணினார், அவர்களை பார்வோன் கையிலிருந்தும் எகிப்தியர் கையிலிருந்தும் ரட்சிக்க விடுவிக்க எப்படி யுத்தம் பண்ணுகிறார் என்பதை பாருங்கள், இங்கே நேரில் இங்கே வந்து அதை செயல்முறையில் என்ன செய்கிறோம் பார்க்குறோம். பாருங்கள், கர்த்தர் சொல்கிறாரு, மோசையை பார்த்து ஒரு ஆச்சரியமான காரியத்தை செய்ய சொல்கிறார். என்ன சொல்கிறாரு, மோசே நீ என்ன பண்ணு, உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் என்ன செய்ய நீட்டும் போது அந்த சமுத்திரம் என்ன செய்யும், பிளந்து விடும்போது இஸ்ரேல் மக்கள் என்ன செய்யட்டும், சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே என்ன செய்யட்டும், நடந்து போகட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆச்சரியமான காரியத்தை இங்கே பாருங்கள் கர்த்தர் மோசையை என்ன செய்கிறார், செய்ய சொல்லுகிறார். அதாவது பாருங்கள், இங்கே தான் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்முடைய பிரச்சனைகளை எப்படி பார்க்கிறார் என்பதனுடைய மனுஷனுக்கும் கர்த்தருக்கும் இருக்கிற வித்தியாசத்தை என்ன செய்கிறோம் பார்க்குறோம். பாருங்க, அந்த இடத்துல இஸ்ரேல் ஜனங்கள் கிட்டத்தட்ட 20 லட்சம் ஜனங்கள் அவங்க கண்களுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் செங்கடல் மட்டும் தான் இருந்துச்சு. யோசிச்சு பாருங்கள், செங்கடல் அது ஒரு பெரிய கடல் பகுதி. அதை பார்க்கும்போது யோசிச்சு பாருங்கள், அவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும், அவ்வளோதான், வழியெல்லாம் என்ன செய்யப்பட்டாச்சு, அடைக்கப்பட்டிருக்குது. இங்கே செங்கடல், இந்த பக்கம் மலை, இந்த பக்கம் மலை. இப்போ பார்வோனும் வெளியே போகிறக்கான ஒரே வழியை என்ன செய்து விட்டார், அடைத்து விட்டார். இப்போ எங்களுக்கு வழியே இல்லை. அதை தான் இஸ்ரேல் ஜனங்கள் என்ன செய்திருப்பாங்க, பார்த்துருப்பாங்க. செங்கடலை பார்க்கும்போது அடைக்கப்பட்ட வாசலை தான் அவங்களுக்கு என்ன செய்திருக்கும், தெரிஞ்சிருக்கும். அவ்வளோதான், நம்ம வாழ்க்கை இதோடு முடிஞ்சுது அப்படின்னு தான் இஸ்ரேல் மக்கள் என்ன செய்திருப்பாங்க, பார்த்துருப்பாங்க. ஆனால் கர்த்தரை பாருங்கள் தேவ பிள்ளைகளே, கர்த்தர் செங்கடல் நடுவிலே அவர் எப்படி பார்க்கிறார், வழி இல்லாத இடத்துல அவர் எப்படி வழியை உண்டாக்குகிற தேவனாக இருக்கிறார். எப்படி எல்லா பக்கமும் வாசல் அடைக்கப்பட்டிருக்கும் போது அவர் எப்படி வாசல்களை திறக்கிறவராக இருக்கிறார் என்பதை இந்த சூழ்நிலையில் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். பாருங்க, இஸ்ரேல் மக்களுக்கு செங்கடல் அடைபட்ட வாசலை குறிக்கிறது, வெளியே போகிறதுக்கு வழியே இல்லை என்பதை குறிக்கிறது. ஆனால் கர்த்தருக்கு அடைப்பட்ட வாசல் எப்படியாய் தெரிகிறது,
வழி இல்லாத இடத்துல அவர் வழியை உண்டாக்குகிற தெய்வம் என்று சொல்லி தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பாக தேவன் அடைப்பட்ட வாசல்களை என்ன செய்கிறார் பார்க்கிறார். பாருங்க, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அடைப்பட்ட வாசல்களை எப்படி பார்க்கிறாரு? அந்த வழியே இல்லாத இடத்துல ஒரு வழியை உண்டாக்கி இப்படியாக அடைப்பட்டிருக்கிற வாசல்களை திறக்கிறவராக, வழியே இல்லாத இடத்துல வழியை உண்டாக்குற தெய்வமாய் அவர் இருக்கிறார் என்பதை நாம் கண்டுகொள்ளும்படி தம்முடைய மகிமை வெளிப்படுத்தும் இடமாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அடைப்பட்ட வாசல்களை கர்த்தர் அப்படிதான் என்ன செய்கிறார், பார்க்கிறார் என்பதை இந்த இடத்துல நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்தை வாசிக்கும் போது அதுதான் நமக்கு என்ன செய்கிறது, புரிகிறது. இன்றைக்கி பாருங்கள், ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒருவேளை கடன் பிரச்சனையில் சிக்கியிருக்கலாம். சிக்கிக்கொண்டு இப்போ நீங்கள் நினைக்கலாம், எனக்கு இதை விட்டு வெளியே போகிறதுக்கு வழியே என்னது இல்லை, அவ்வளோதான், எல்லா வாசலும் என்ன செய்யிட்டு அடைப்பட்டு போச்சு, இனி நான் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றதுக்கு வழியே இல்லைன்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் பாருங்கள், கர்த்தர் அந்த கடன் பிரச்சனை நடுவில் வழியே இல்லைன்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க அந்த இடத்த கர்த்தர் எப்படி பார்க்குறாரு? கர்த்தர் சொல்கிறாரு, எல்லாம் அடைப்பட்டிருக்கு நீ நினைக்கிறியா? அடைப்பட்டிருக்க இடத்துல நான் வழியை உண்டாக்கி இப்படியாக வழியை ஆச்சரியமான வழியை உண்டாக்குகிற தெய்வம், அடைப்பட்ட வாசல்களை திறக்கிற தெய்வம் என்பதை நீ கண்டுகொள்ளும்படி, என்னுடைய மகிமையை வெளிப்படுத்தும்படி எனக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் கர்த்தர் உங்கள் சூழ்நிலைகளை என்ன செய்கிறார், பார்க்கிறார். எவ்வளோ ஒரு ஆச்சரியம் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, எவ்வளோ ஒரு ஆச்சரியம். இப்படிதான் பாருங்கள், எலியாவின் நாட்களில் 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். தேசமெங்கும் பஞ்சம், மழையே இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா பாருங்கள், தன்னுடைய வீட்டில் உள்ள அந்த கடைசி மாவு, கடைசி எண்ணெயை கொஞ்சம் சுட்டு சாப்பிட்டுட்டு பின்பு தானும் தன்னுடைய பிள்ளையும் மரித்து போக வேண்டிதான், அவ்வளோதான், இனி நமக்கு வாழ்க்கை அவ்வளோதான், எங்கே பார்த்தாலும் பஞ்சம், இனி வாழ்கிறதுக்கு என்னது கிடையாது, வழியே இல்லை அப்படின்னு அவள் எண்ணிக்கொண்டு பாருங்க விறகு பொறுக்கி கொண்டிருக்கிறாள். கர்த்தர் எலியா தீர்க்கதரிசி அந்த ஸ்திரீனிடத்தில் அனுப்பி பாருங்க, அந்த ஸ்திரீனிடத்தில் போய் பாருங்க, எலியா தீர்க்கதரிசி சொல்கிறா, நீ எனக்கு போய் முதல்ல என்ன செய்ய, மாவில் ஒரு தோசை என்ன செய்ய சுட்டுட்டு வா, பின்பு உனக்கும் உன் பிள்ளைக்கு என்ன செய்ய தோசையை சுடுன்னு சொல்லி அப்படி சொல்லிட்டு எலியா ஒரு வார்த்தையை அந்த ஸ்திரியை பார்த்து சொல்லுகிறாரு. பஞ்ச காலம் முழுவதும் பாருங்கள் சொல்லுகிறார். பாருங்கள், வாசிக்கிறவங்களுக்கு 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் அதில் 13வது வசனத்தில் பாருங்கள், இப்படி எலியா தீர்க்கதரிசி பேசுகிற. அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து, முதலில் அதில் எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். கர்த்தர் தேசத்தின் மேல் மலையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். முதல்ல எனக்கு போய் ஒரு அடமாவை என்ன செய்துட்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் அதை செய்ய. இப்போ நீ கர்த்தர் சொல்கிற வார்த்தையை கேளு. அது என்னது? தேசத்தின் மேல் மலையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில் மா என்ன செய்வதில்லை, செலவழிந்து போவதில்லை, கலசத்தில் உள்ள எண்ணெய் குறைந்து போவதும் இல்லைன்னு சொல்லி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறாருன்னு சொல்லி பாருங்க, அந்த ஸ்திரியின் இடத்துல பாருங்க எலியா தீர்க்கதரிசி சொல்கிறாரு. சொன்னது போலவே பாருங்க, பின்னாடி 16வது வசனத்தில் கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லைன்னு சொல்லி பாருங்க, இங்கே நடக்கிறது நம்ம ஒரு பெரிய அற்புதம் நடக்கிறதுன்னு செய்கிறோம் பார்க்குறோம். அப்போது பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த இஸ்ரேல் மக்கள் பாருங்கள், செங்கடலில் முன்னாடி வெளியே போகிறதுக்கு வழி இல்லாமல் இப்போது ஒரு அடைப்பட்ட வாசல், ஒரு நெருக்கத்தின் நடுவில் இப்போ அவங்க பாருங்கள் அகப்பட்டு விட்டார்கள்.
பார்வோன் அவர்களை அழிக்க துரிதமாய் சகல இராணுவத்தோடு வந்து கொண்டிருக்கிறான். அவனிடத்திலிருந்து தப்பிப்பதற்கு வழியே இல்லை. அவர்கள் பார்வோனுக்கு தப்பிச்சு செங்கடல் நோக்கி ஓடினா கடலில் போய் என்ன செய்ய வேண்டியதான், மூழ்க வேண்டியதான். அப்படிதான் சூழ்நிலை நினச்சிட்டு அவங்க கதறி கொண்டிருக்கிறாங்க. கர்த்தர் மோசையை பார்த்து சொல்கிறாரு, என்ன மோசே, ஜனங்கள் பார்வோன் கையிலேருந்து தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லைன்னு நினைக்கிறியா? இந்த செங்கடலை பாரு, நீ இதை பார்க்கும்போது கடலாக பார்க்குற, ஆனால் அதில் வழியே இல்லைன்னு நீ சொல்கிற. ஆனால் நான் சொல்கிறேன், நீ உன் கையை நீட்டி கோலை அதன் மேலே என்ன செய், சமுத்திரத்தின் மேல் ஈட்டும்போது நான் அந்த சமுத்திரத்தை ரெண்டாக என்ன செய்வேன், பிளந்து வெட்டாந்தரையை உண்டு பண்ணி இஸ்ரேல் ஜனங்கள் அதை கடக்கும்படி நான் வழியை என்ன செய்வேன், திறப்பேன்னு கர்த்தர் என்ன செய்கிறார் சொல்லுகிறார். பாருங்க, மோசையை கொண்டு கர்த்தர் பாருங்க அங்கே இஸ்ரேல் ஜனங்களோடு பேசிய அந்த வார்த்தையின்படி தான் பாருங்க இங்கேயும் எலியா தீர்க்கதரிசி மூலமாக சாரிபாத் என்னும் ஊரில் உள்ள ஸ்திரீ பாருங்க, இந்த எலியா தீர்க்கதரிசியை கொண்டு இந்த சாரிபாத் என்னும் ஊரில் உள்ள பாருங்க அந்த ஸ்திரீக்கு வழியே இல்லை என்று சொல்லி, பஞ்சத்திலே அழிந்து போக வேண்டிதான் என்று சொல்லி, வழியே இல்லை என்று சொல்லி இருந்த அந்த ஸ்திரீக்கு கர்த்தர் இந்த எலியா தீர்க்கதரிசியை கொண்டு இங்கே அற்புதத்தை என்ன செய்கிறத பார்க்கிறோம். இப்போது பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த அற்புதத்தை கர்த்தர் இன்றைக்கு நம்முடைய வாழ்விலும் செய்வேன் என்று சொல்லி வாக்கு என்ன செய்கிறார், பண்ணுகிறார். பாருங்க, வாசிக்கலாம் அந்த வாக்கு தத்தத்தை. பாருங்க, பின்னாடி ஏசாயா 43ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் பாருங்க பாபிலோனில் அடிமையாக இருக்கிற இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து பேசுகிறதை பார்க்கிறோம். பாருங்க, இது இஸ்ரேல் ஜனங்களுக்கு மாத்திரம் இல்லை, அன்றைக்கு பாபிலோனில் அடிமைப்பட்டிருந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு மட்டும் கர்த்தர் இந்த வார்த்தையை பேசலை. இன்றைக்கி வாழ்க்கையில் ஒருவேளை சில பிரச்சனைகளை மாட்டிக்கொண்டு எனக்கு இதிலிருந்து வெளியே வர்றதுக்கு வழியே இல்லை, எல்லாம் அடப்பட்ட வாசல் தான், அவ்வளோதான், இனி இஸ்ரேல் ஜனங்கள் பார்வோன் கையில் மடிந்து போக வேண்டிதான் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலைமாக தான் என் சூழ்நிலையும் இருக்குது. அவ்வளோதான், கடன்காரன் கையில் மாட்டி நான் இனி சிக்கி தவிக்க வேண்டிதான், ஒவ்வொரு நாளும் அவமானப்பட வேண்டிதான் அப்படிங்கிற மாதிரி ஒருவேளை உங்கள் சூழ்நிலை இன்றைக்கி என்ன செய்யலாம் இருக்கலாம். அப்போது ஆனால் கர்த்தர் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, வழி இல்லாத இடத்துல அவர் எப்படி உங்களுக்காக வழியை உண்டாக்குவார் என்று சொல்லி வாக்குத்தத்தமாய் பேசுகிறதை இப்பொழுது நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். பாருங்கள், ஏசாயா 43ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். பாருங்கள், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் அப்படிங்கிற சொல்கிறார். பாருங்க, பிரியமானவர்களே, எப்படி இஸ்ரேல் ஜனங்களுக்கு வழி இல்லாத இடத்துல, வழி இல்லாத அந்த செங்கடலிலே கர்த்தர் எப்படி அந்த செங்கடலை இரண்டாக பிளந்து அதன் நடுவாக பாருங்க இஸ்ரேல் ஜனங்கள் கடந்து போகும்படி எப்படி தேவன் வழியை உண்டாக்கினாரோ, அதே போல உங்கள் வாழ்விலே இன்றைக்கு நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிற அந்த பிரச்சனையின் நடுவிலே இதிலிருந்து வெளியே வர்றதுக்கு எனக்கு வழியே இல்லை என்று சொல்லி நீங்கள் நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் உங்களை பார்த்து தான் கர்த்தர் இன்றைக்கு வார்த்தையை பேசுகிறார். பாருங்க, அன்றைக்கு அந்த எலியா தீர்க்கதரிசியை கொண்டு இனி இந்த பஞ்சத்திலே நான் மடிந்து போக வேண்டிதான் என்று சொல்லி வாழ்விலே வழியே இல்லாமல் இருந்த அந்த சாரிபாத் பெண்ணை பார்த்து பாருங்க கர்த்தர் எலியாவை கொண்டு எப்படி அந்த வார்த்தையை பேசினாரோ, மழை பெய்யும் காலம் வரைக்கும் எப்படி பாத்திரத்தில் உள்ள மா குறைந்து போவதில்லை, கலசரத்தில் உள்ள எண்ணெய் குறைந்து போவதில்லைன்னு சொல்லி கர்த்தர் எப்படி ஒரு வார்த்தையை எலியா தீர்க்கதரிசியின் மூலம் அந்த சாரிபாத் ஊரில் உள்ள அந்த ஸ்திரீக்கு கர்த்தர் வார்த்தையை அனுப்பினது போல இன்றைக்கு பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் கர்த்தர் நீங்களும் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். எனக்கு வாழ்க்கையில் வழி இல்லை, இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர எனக்கு வழி இல்லை. சிலர் ஒருவேளை நீங்கள் தற்கொலை தான் என் வாழ்க்கையின் ஒரே முடிவுன்னு சொல்லி கூட நினச்சிட்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு இந்த வாக்குத்தத்த வார்த்தையை உங்களை பார்த்து பேசுகிறார். அவர் சொல்லுகிறார், என் மகனே மகளே, நீ
வாழ்க்கையில் இந்த பிரச்சனை தான், இந்த பிரச்சனை வெளியே வர எனக்கு வழி இல்லை, அதனால் நான் தற்கொலை பண்ணிக்க வேண்டியதான்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் ஒரு தவறான சிந்தையோடு இருக்கலாம். இன்றைக்கி கர்த்தர் சொல்கிறாரு, அந்த சிந்தையிலேருந்து வெளியே வா. அப்படிப்பட்ட எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காத. இனிமேல் இதுலேருந்து எனக்கு வெளியே வர்றதுக்கு வழியே இல்லை என்று சொல்லி நினைக்கிற அந்த நம்பிக்கை இல்லாத சிந்தனைக்கு என்ன செய்யாதீங்க, இடம் கொடுக்காதீங்க. அந்த தற்கொலை எண்ணங்களை விட்டுவிடுங்கள். அப்படிப்பட்ட எண்ணங்களுக்கு மனதில் என்ன செய்யாது, இடம் கொடுக்காதீங்கன்னு சொல்லி கர்த்தர் உங்களை பார்த்து பேசி, கர்த்தர் உங்களுக்கு பேசுகிற நம்பிக்கையின் வாக்குத்தத்த வார்த்தை இதுதான். ஆண்டவர் சொல்றார், இதோ நான் புதிய காரியத்தை உன் வாழ்விலே என்ன செய்கிறேன். அது என்ன? கர்த்தர் சொல்லார், வனாந்திரத்தில் உனக்கு வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தத்த வார்த்தை பாருங்க. ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் இந்த வார்த்தையை என்ன செய்ய வேண்டும், பற்றி கொள்ள வேண்டும். மறுபடியும் நான் 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் சாரிஃபாத் ஊரில் உள்ள அந்த பெண் பாருங்க, எலியா தீர்க்கதரிசியின் மூலம் கர்த்தரோட வார்த்தை தனக்கு வந்தவுடன் அதை அப்படியே என்ன செய்கிறாள், விசுவாசித்து செயல்படுகிறதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். பாருங்க, வாசிக்கிறேன். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கிறேன். பாருங்க, கர்த்தரோட வார்த்தை எலியா தீர்க்கதரிசியின் மூலம் இந்த பெண்ணுக்கு என்ன செய்யிட்டு உண்டாகிவிட்டது. உண்டான பிறகு பாருங்க, அந்த பெண் என்ன செய்கிறாள், 15வது வசனம், அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தால் அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் என்ன செய்தார்கள், சாப்பிட்டார்கள். பாருங்கள் தேவ பிள்ளைகளை, எவ்வளோ ஒரு ஆச்சரியம் பாருங்க. இந்த ஸ்திரீயினுடைய ஊரை குறித்து பாருங்க. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் பாருங்க, இப்போ 9வது வசனம், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிஃபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த பெண்ணினுடைய நிலைமை, பெண்ணுடைய பின்னணியை நம்ம என்ன செய்யணும், முதலாவது நம்ம கொஞ்சம் அறிய வேண்டும். பாருங்கள், முதலாவது இந்த பெண் இருந்த ஊர் சீதோனுக்கு அடுத்த சாரிஃபாத் என்னும் ஊர் இஸ்ரேல் தேச எல்லையில் உள்ள ஒரு ஊர் இல்லை. பாருங்கள், இது இஸ்ரேல் தேசத்துக்கு அருகில் உள்ள சீதோன் என்னும் அந்த தேசத்தில் உள்ள ஒரு ஊர். அப்போது இந்த பெண் பாருங்க, இவள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனங்களோடு உடன்படிக்கை பண்ணி பாருங்க, அதன் மூலம் இஸ்ரேல் ஜனங்கள் பாருங்க உடன்படிக்கை ஜனங்களாக என்ன செய்தார்கள், இருந்தார்கள். ஆனால் இந்த சாரிஃபாத் ஊர் என்னும் இந்த விதவை, இவள் பாருங்க, இவள் ஒரு உடன்படிக்கை ஸ்திரீ அல்ல. இவள் ஒரு இஸ்ரேல் தேசத்தை சேர்ந்த ஸ்திரீ அல்ல. இவள் ஒரு புறஜாதி, இஸ்ரேல் தேசத்தை சேராதவள், அதுக்கு அண்டை தேசத்தை சேர்ந்த ஒரு பெண். அப்போது யோசித்து பாருங்க. அப்போது அது மட்டும் இல்லை, இந்த பெண் எந்த ஊர் பின்னணியில் இருக்கிறா பாருங்க, எசபேல் என்னும் அந்த ஆகாப் ராஜாவின் மனைவியாகிய அவளுடைய அந்த சொந்த தேசத்தை சேர்ந்த ஒரு பெண் பாருங்க இவள். அப்போது இவள் வாழ்ந்த தேசத்தில் அங்கே அவர்கள் ஆபிரகாமின் தேவன் ஈசாக்கு பாருங்க, யாக்கோபின் தேவனை அவங்க என்ன செய்யலை, வழிபடலை. அவங்க அந்நிய தெய்வங்களை வழிபட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு பின்னணியில் வாழ்ந்த ஒரு ஸ்திரீ இங்கே தேவனாகிய கர்த்தருடைய தீர்க்கதரிசியாகிய எலியா போய் கர்த்தருடைய நாமத்தில் ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை பேசணுன்னே பாருங்க, இந்த ஆண்டவரை அறியாத ஒரு புறஜாதி ஸ்திரீ கர்த்தருடைய வார்த்தையை அப்படியே பெற்றுக்கொண்டு பாருங்க, அதன்படி அவள் செயல்பட்ட போது பாருங்க, வழி இல்லாத இடத்துல கர்த்தர் அவளுக்கு ஒரு வழியை உண்டு பண்ணி அந்த பஞ்சகாலம் முழுவதும் அவள் சாகாமல் பிழைத்திருக்க கர்த்தர் அவள் வாழ்விலே ஒரு அற்புதத்தை என்ன செய்தார் பாருங்க, செய்தார். அதே போல தான் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் கூட நீங்கள் பாருங்கள், நீங்கள் இப்பொழுது எதிர்கொண்டிருக்கிற அந்த பிரச்சனை, இதிலேருந்து வெளியே வர்றதுக்கு வழியே இல்லைன்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். ஆனால்
இன்றைக்கு பேசப்பட்ட இந்த வாக்குத்தத்த வார்த்தையை நீங்கள் பெற்றுக்கொண்டு அதை அப்படியே விசுவாசிக்கும் போது, ஆமாம், இதோ கர்த்தரின் வாழ்க்கையில் ஒரு புதிய காரியத்தை செய்கிறார். அவர் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியில் எனக்கு ஆறுகளையும் உண்டாக்குவேன்னு வாக்கு பண்ணாரே, அதன்படி எனக்கு ஆண்டவர் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். இஸ்ரேல் ஜனங்களுக்கு எப்படி செங்கடலை இரண்டாக பிளந்து அந்த செங்கடல் நடுவாக கடந்து போய் இப்படியாக பார்வோன் கையிலிருந்து அவர்கள் தப்புவிக்கப்படுறதுக்கு கர்த்தர் எப்படி வழியை உண்டு பண்ணாரோ, அந்த மாதிரி எனக்கும் இந்த நெருக்கம், இந்த பிரச்சனையிலிருந்து நான் தப்புவிக்கப்படுவதற்கு, இதிலிருந்து விடுவிக்கப்படுவதற்கு எனக்கும் கர்த்தர் ஒரு வழியை, அவர் சொன்ன வார்த்தையின்படி எனக்கும் ஒரு வழியை உண்டாக்குவார்ன்னு சொல்லி அவருடைய வாக்குத்தத்த வார்த்தையை நீங்கள் இன்றைக்கு அப்படியே விசுவாசிக்கும் போது, தேவ பிள்ளைகளே, உங்களுக்கும் ஆண்டவர் ஒரு வழியை உண்டு பண்ணி உங்கள் பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் விடுவிக்கப்படுவதற்கு கர்த்தர் வழி இல்லாத இடங்களிலே கர்த்தர் உங்களுக்கு வழியை என்ன செய்வார்? திறப்பதை, அந்த அற்புதத்தை இந்த நாளில் நீங்களும் என்ன செய்வீர்கள்? அனுபவிப்பீர்கள். இஸ்ரேல் ஜனங்களைப் போல அனுபவிப்பீர்கள். இந்த சாரிஃபாத் விதையைப் போல நீங்களும் அனுபவித்து, நீங்களும் இந்த ஸ்திரியைப் போல கர்த்தரோட நாம மகிமைக்கென்று சாட்சி பகிரும்படி கர்த்தர் உங்கள் வாழ்விலும் ஒரு அதிசயத்தை, அற்புதத்தை என்ன செய்வார். நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்புள்ள பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசுவின் மூலமாக நம்முடைய சமூகத்தில் வருகிறப்பா, இந்த நாளிலே நீர் எங்களோடு பேசிய இந்த நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த நிகழ்ச்சியை கூட பார்த்து கொண்டிருக்கிற அநேகர் ஆண்டவரே, இன்றைக்கு அப்பா அந்த இஸ்ரேல் ஜனங்கள் செங்கடல் முன்பாக ஆண்டவரே சந்தித்த அந்த சூழ்நிலையை போல தான் ஒரு சூழ்நிலையில் வாழுகிறாங்க. ஆண்டவரே, எனக்கு இந்த பிரச்சனை, இந்த வெளியே வர்றதுக்கு வழியே இல்லைன்னு சொல்லி நினைத்து கொண்டு அநேகர் நம்பிக்கை இழந்து, சிலர் தற்கொலை எண்ணங்களால் கூட நிரப்பப்பட்டு ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம். இந்த நேரத்தில் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அப்பா, அந்த தற்கொலை எண்ணங்களிலிருந்து இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலை உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் அந்த சூழ்நிலையை பார்த்து நம்பிக்கை இழந்து போகிற அந்த இருதயத்திலிருந்து இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலை உண்டாகட்டும். இந்த வார்த்தை உடைய பிள்ளைகளுக்கு நம்பிக்கை ஊட்டட்டும். ஆண்டவரே, பயப்படாதிருங்கள். நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கும் கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். நீங்கள் இன்றைக்கு காண்கிற எகிப்தியரை நீ என்றைக்கும் காண மாட்டீர்கள் என்று இந்த வார்த்தையினால் இந்த நாளிலும் உடைய பிள்ளைகளுக்கு இருதயத்தில் ஒரு நம்பிக்கை பிறக்கட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தரின் வாழ்க்கையில் ஒரு புதிய காரியத்தை செய்து வனாந்தரத்தில் எனக்கு ஒரு வழியை உண்டாக்குவார் என்று சொன்ன அந்த வாக்குத்தத்த வார்த்தை மூலமாய் உடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் ஒரு விசுவாசம் இந்த நாளில் உண்டாகட்டும். பிரச்சனை நடுவில் உடைய பிள்ளைகளுக்கு ஒரு விசுவாசம் உண்டாகட்டும். இந்த வியாதியிலேருந்து வெளியே வர, இந்த கடனிலேருந்து வெளியே வர, இந்த குடும்ப பிரச்சனையிலேருந்து வெளியே வர, இந்த வேலை ஸ்தலத்திலே நான் அனுபவிக்கிற இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர கர்த்தர் இந்த நாளிலே எனக்கும் ஒரு வழியை உண்டாக்குவார் என்ற ஒரு விசுவாசமும் நம்பிக்கையும் உடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் உண்டாக முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஓ ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். ஒரு புதிய தைரியம் உம்முடைய பிள்ளைகளை நிரப்பட்டும். இதனால் உம்முடைய பிள்ளைகள் பலம் கொண்டு திடமனதாய் மாறட்டும். ஆண்டவரே, மாறட்டும். அதன் மூலம் உம்முடைய பிள்ளைகளுக்கு எப்படி இஸ்ரேல் ஜனங்களுக்கு வழி இல்லாத இடத்துல ஒரு வழியை உண்டாக்கி அவர்கள் பார்வோன் கையிலிருந்து தப்புவிக்கப்பட, விடுவிக்கப்பட வழியை திறந்தீரோ, அந்த போல உம்முடைய பிள்ளைகள் சந்திக்கிற அந்த பிரச்சனையிலிருந்து விடுவிக்கப்பட ஒரு வழியை திறந்து உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்து, ஒரு அதிசயத்தை செய்து ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகளோட வாழ்க்கையிலே உடைய ரட்சிப்பை, உடைய விடுதலையை நீர் அவர்கள் வாழ்க்கையிலே நீர் வெளிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இப்படியே செய்ததுக்காக நன்றி. உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை செய்ததுக்காக நன்றி. இயேசுவின் மூலம் வேண்டிக்கொள்ள ஒரு நல்ல பிதாவே, ஆமேன். மறுபடியும் அடுத்த வாரம் சந்திக்க நான் போட்டுக்கிறேன். இயேசுவே ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் அவர் மேல் விசுவாசம் வைத்து வாழுங்கள். ஆமேன்.